வணக்கம் நண்பர்களே. யூனிட் 2ஓட 9th கிளாஸ். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டிபிஎஸ்பி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இந்த கிளாஸ்ல டிபிஎஸ்பியோட சேர்த்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளை முடிச்சிடலாம். அதோட லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன். அதுல 2 பாயிண்ட் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸஸ்குள்ள போகலாம். ஸோ கடைசி கிளாஸ்லேயே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே இந்த 3 கிளாசிபிகேஷனை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல். ஸோ சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு, அதே மாதிரி தாளார்த அறிவுசாறு கோட்பாடு, இந்த 3 கிளாசிபிகேஷனையுமே இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அப்ப யாரு கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னா, அரசியல் தலைவர்கள் தான் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் எழுதுனதுக்கு அப்புறம் சில இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கம்யூனிசம், சோஷியலிஸ்டிக் ஐடியாலஜில இருக்கு, இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு காந்தியின் ஐடியாலஜி மாதிரி இருக்குன்னு சொல்லி பொலிட்டிக்கல் பிலாசபர்ஸ் அண்ட் திங்கர்ஸ், அரசியல் தலைவர்கள் தான் இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே கிளாஸிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, as per the constitution of India, DPSP is classified into 3 different divisions சொல்லி கொஸ்டின்ல கேட்பாங்க, ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க. அப்படி கேட்டா அது தப்பு. இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதனால சொல்றேன். ஸோ கொஷின் இப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எதெல்லாம் வந்து காந்திய கோட்பாடு கீழே வரலாம், எதெல்லாம் வந்து சமதர்ம கோட்பாடு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லி டிவிஷன் வச்சு கேட்கலாம். ஸோ இது 3த்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், மேஜரான டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த ஆர்டிகல்ஸ்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சில ஆர்டிகல்ஸ் இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம். மோஸ்ட்லி சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல், சமதர்ம கோட்பாடு வந்து எதை நிலைநாட்டுது அப்படின்னா, விச் இம்ப்ளைஸ் வாட் அப்படின்னா, இட் என்ஷூர்ஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஸோ பொருளாதார நீதியையும் பொருளாதார ஜனநாயகத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்கிற விதிகள் தான் இந்த ஆர்டிகல் 38 to 48. இதுல மோஸ்ட்லி எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா, ஏழைகளுக்கு நல்லது பண்ணுங்க, ஸ்டேட் ஷுட் என்ஷூர் த குவாலிட்டி ஆஃப் லிவிங் ஃபார் த புவர் பீப்புள், அதே மாதிரி ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன், சில்ட்ரன், டிசேபிள்டு பீப்புள், அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வறுமையை ஒழிக்கிறதுக்காக, அந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை ஒழிக்கிறதுக்காக அதிகமா பேசினது வந்து சமதர்ம கோட்பாடு. காந்தியன் பிலாசபி, காந்திய கோட்பாடு வந்து மோஸ்ட்லி ஸ்பீக்ஸ் அபவுட் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் டெமோக்ரஸி. ஸோ சமூக சார்ந்த ஜனநாயகத்தையும் சமூக நீதியை பற்றியும் அதிகமா பேசுனது வந்து காந்தியன் பிரின்சிபல். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் அப்போ சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் அதை பேசலையா அப்படின்ட்டு. அவங்களும் பேசியிருக்காங்க. அதிகமா இன்டென்சிட்டியில பேசுனது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. இந்த சோஷியல் ஈக்குவாலிட்டி, ஸோ இதை என்ஷூர் பண்றதுக்காக பேசியிருப்பாங்க. we will start with the காந்தியன் பிரின்சிபல். நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் முடிச்சதால இப்ப காந்தியன் பிரின்சிபல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா காந்தி வந்து கான்ஸ்டியூன் அசம்பிளியோட மெம்பர் கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்தோட நிர்ணய மன்றத்தோட குழு மெம்பர் கிடையாது காந்தி. காந்தியோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கான்ஸ்டியூன் அசம்பிளியில இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து காந்தியோட நிறைய கொள்கைகளை அரசியலமைப்பு சட்டத்துல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காந்தி நியூஸ் பேப்பர்ஸ்ல எழுதின ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், அவர் எழுதின புத்தகங்களா இருக்கட்டும், அவர் கொடுத்த ஸ்பீச், பேச்சுல அவர் காந்தியை பேசுறப்ப நிறைய பேசியிருப்பாங்களே அது, அதே மாதிரி நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு சில பிரின்சிபல் எல்லாம் நீங்க சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி விவாதத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க 1950 வந்த கான்ஸ்டியூஷன்ல. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியா வந்து பாத்தீங்கன்னா, பஞ்சாயத்துக்கு அதிகாரம் கொடுக்கறது. Article 40 speaks about organization of village panchayat as well as empowering village panchayat. ஸோ தமிழ்ல பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஜென்ரலா ஏன் இதை காந்தி கொண்டு வந்தாங்கன்னு சொல்றேன். 1700 இதை நான் ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். லாஸ்ட் கிளாஸ்ல பெரிய டிபிஎஸ்பி ஏன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். 1700 இந்தியா சுதந்திரம் பிரிட்டிஷ்கார இந்தியா வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட செட்டப் எப்படி இருந்துச்சுன்னா, முக்காவாசி வில்லேஜ் வந்து செல்ஃப் சஸ்டைனபிள் தான் இருந்துச்சு. அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜஸ்னா, இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அந்த கிராமத்திலே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சமைக்கிறதுக்கு காய்கறியா இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா முடி வெட்டுறவங்களா இருக்கட்டும், பானை செய்யறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி அங்க ஏதாவது வேலை வாய்ப்பா இருக்கட்டும். மோஸ்ட்லி அந்த டைம்ல என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னா, விவசாயம், வேளாண்மை இருக்கும், இல்லைன்னா ஆடு மேய்க்கிறது, இந்த மாதிரி வேலைகள் இருக்கும். அது எல்லாமே ஒரு சஸ்டைனபிளா இருக்கும். சஸ்டைனபிளா என்ன அப்படின்னா, அந்த வில்லேஜுக்கு தேவையான எல்லாமே, டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லாமே அங்கேயே கிடைக்கும். தோப்பு சீப்புல இருந்து எல்லாமே அங்கேயே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கிராமத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாரு
மகாத்மா காந்தி வந்து பழைய காலத்துல நம்ம இந்தியா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி உருவாச்சுன்னா படிக்கிறது வந்து வேலை வாய்ப்புல இருந்து இளைஞர் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி படிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி போவாங்க. பெரிய பெரிய ஏர்போர்ட் தேவையில்லை, பெரிய பெரிய ரோட்ஸ் தேவையில்லை, பெரிய பெரிய டோல்கேட்ஸ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி காந்தியோட ஐடியா. அண்ட் அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியா சுதந்திரம் வாங்குறப்போ 1947ல இந்தியா சுதந்திரம் வாங்குறப்போ 72% எங்க இருந்தாங்கன்னா வில்லேஜ்ல இருந்தாங்க, கிராமத்துல வசிச்சாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியாவோட கிராமத்தோட முன்னேற்றம் தான் இந்தியாவோட முன்னேற்றம்னு சொல்லியிருப்பாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா 72% எங்க இருக்காங்கன்னா கிராமத்தை நம்பியும் வேளாண்மை விவசாயத்தை நம்பியும் இருக்காங்க. அவங்களோட முன்னேற்றம் தான் இந்தியாவோட முன்னேற்றம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, லோக்கல் கவர்னன்ஸ், பஞ்சாயத்துக்கு அதிகாரம் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கம்மியா கொடுத்துட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கம்மியா கொடுத்துட்டு, லோக்கல் கவர்னன்ஸ், பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி எல்லாம் இருக்கு இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு அதிகாரம் அதிகமா கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இங்கதான் நிறைய மக்கள் வாழ்றாங்க. பஞ்சாயத்துக்கும் கிராம சபைக்கும் அதிகமா அதிகாரம் கொடுங்க, பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் அதிகமா அதிகாரம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து மகாத்மா காந்தியோட ஐடியாலஜி. பட் இதுக்கு நேர் எதிராக இருந்த ஐடியாலஜி தான் அம்பேத்கரோட. அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் வந்து சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் தான் விரும்பினார். அதிகமா அதிகாரம் எதுக்கு கொடுத்திருப்பாங்கன்னா மத்திய அரசுக்கு தான் கொடுத்திருப்பாங்க, லோக்கல் கவர்னன்ஸுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவரோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அவரோட ஆப்ஷன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வில்லேஜ் இஸ் நத்திங் பட் அ சிங்க் ஆஃப் லோக்கலிசம், டென் ஆஃப் இக்னோரன்ஸ், நேரோ மைண்டட்னஸ் அண்ட் கம்யூனலிசம் சொல்லியிருப்பார். அப்படின்னா கிராமப்புற வாசிகள்லாம் வந்து அறியாமையின் கோயில வாழ்ற மாதிரி இருப்பாங்க, குறுகிய மனப்பான்மை உள்ள வகுப்புவாதி மக்களா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா என்னன்னா, மோஸ்ட்லி சிட்டியும் கிராமத்தையும் வந்து கம்பேர் பண்ணியிருப்பார், நகரத்தையும் கிராமத்தையும். அதனால நகரவாசிகளால் வந்து இப்போ கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி மத சார்ந்த இருக்கிற பாகுபாடையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிட்டியில இருக்கவங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க அதிகமா, அதாவது பாக்குறாங்க, பட் அதிகமா பார்க்க மாட்டாங்க. ஜாதி இருக்கா, எந்த ஜாதியில இருக்காங்க, அவங்க என்ன வேலை செய்யறான்றதும் அதிகமா நோட் பண்ண மாட்டாங்க. ஆனா கிராமத்துல இருக்கவங்க அவங்க ஜாதியை தூக்கி பிடிக்கிறதெல்லாம் குறிக்கோளா இருப்பாங்க. நீங்க மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற ஒரு பாகுபாடை கிரியேட் பண்றதுதான் குறிக்கோளா இருப்பாங்க. ஸோ தான் வீட்டுல என்ன இருக்குதுன்னு பார்க்காம அடுத்த வீட்டுல என்ன இருக்கு, அது அடுத்த பக்கத்து வீட்டுல என்ன பண்றாங்கன்றதான் அதிகமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால அந்த மக்களுக்கு அதிகாரம் கொடுக்காதீங்க, சென்ட்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் வேணும்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருப்பார். இதை வந்து அம்பேத்கருக்கும் காந்திய கொள்கைகளும் இருக்கிற ஒரு இன்டர் கனெக்ஷன்ஸ். ஸோ ஃபைனலா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 40, அதாவது கிராமத்துக்கு அதிகாரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸாவோ இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ வைக்காம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டைரக்ஷன்ஸ், அட்வைஸா எடுத்து வச்சிருப்பாங்க. ஆர்டிகல் 40 கீழே அரசாங்கத்துக்கு ஐ மீன் பின்னாடி வர தலைவர்கள் கிட்ட காசு வரும்போது, இந்தியாவுக்கு காசு பணக்கார நாடா ஆகும்போது இதுக்கு அதிகாரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 40 கீழே ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ கிராம பஞ்சாயத்துக்களை ஒருங்கிணைப்பது, அவை சுயராஜ்யத்துக்கு அழகாக்குறது, அதாவது எம்பவர்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் அஸ் வெல் அஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத், இதுக்கு அதிகாரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 40 சொல்லியிருப்பாங்க. இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 1992ல 73rd அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு சிலபஸ்ல இந்த பர்டிகுலர் லோக்கல் கவர்னன்ஸை டீட்டெயில்டாவே வச்சிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்டோட பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட், அது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்டோட பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் ரெண்டுமே இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதோட ஹைரார்கி எல்லாமே நெக்ஸ்ட் அந்த டாபிக் வரப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் 43. ஆக்சுவலா 43 வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக இருப்பாங்க. லிவிங் வேஜ். ஸோ மெயினா நம்ம பார்த்திருப்போம் மினிமம் வேஜ், லிவிங் வேஜ், அதெல்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணி பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அதுக்கு 43A as well as 43B. 43A வந்து integration of employees in the business administration or integration of labors into the administration of business. ஸோ தொழிலாளர்களை வந்து நிர்வாகத்தில் இன்வால்வ் பண்ணுங்கன்றது தான் 43B. 43A. 43B வந்து ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள். ஸோ பர்டிகுலரா வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கூட்டுறவு சங்கங்கள், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏன் ஆக்சுவலா காந்தி இன்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாருன்னா, ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்.
ஸோ 2018 என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான். ஒரு பிரைவேட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட். 50 lakhs போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான். கோவிட் டைம்ல பயங்கரமான லாஸ். 50 lakhsமே லாஸ் ஆகி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்பெனி மூடிட்டு தென் ஃபாரின் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். 50 லட்ச ரூபா லாஸ். அந்த அந்த இழப்பை வந்து அவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியல, டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ ஏன் இந்த காமன் ஓனர்ஷிப் கார்டேஜ்லாம் தேவைன்னு சொல்லி காந்தி ப்ரொமோட் பண்ணியிருப்பாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல் 50 லட்ச ரூபா போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இன்கேஸ் ப்ராஃபிட் வந்தா ஓகே, லாஸ் வந்தா மொத்தமா காலி. ஒரு இண்டிவிஜுவலோட அந்த அந்த ஃபினான்ஷியல் பர்டனை தாங்கிக்கவே முடியல. இன்ன வரைக்கும் அவனால அந்த லோன் அடைக்க முடியல, இன்னும் அடைச்சிட்டு தான் இருக்கான். இப்போ 2021 லாஸை இன்னும் அடைச்சிட்டு தான் இருக்கான். இதே காமன் ஓனர்ஷிப் 50 பேர் சேர்த்து 50 பேர் சேர்ந்து 50 லட்ச ரூபா போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 50 பேர் சேர்ந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, 50 விவசாயிகள் சேர்ந்து ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் அது லாஸ் ஆனா கூட, 50 லட்ச ரூபா லாஸ் ஆனா கூட ஆளுக்கு 1 லட்ச ரூபா தான் லாஸ். பெரிய இழப்பு கிடையாது. அதனால அந்த லாஸை வந்து ஒரு தனி மனுஷனால தாங்கிக்க முடியும், ஒரே மனுஷனா பண்றதோட. இட் ரெடியூசஸ் த ரிஸ்க். காமன் ஓனர்ஷிப்ன்றது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பிரின்சிபல் தான், ஆர் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். காந்தி இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டுத்துலயுமே ஒரு 43 பின்றது ரெண்டு கேட்டகரிக்குள்ளே வரும். காமன் ஓனர்ஷிப் இட் ரெடியூசஸ் ரிஸ்க். அதே மாதிரி இன்க்ரீசஸ் கான்ட்ரிபியூஷன். 50 பேரும் சேர்ந்து நம்மளோட கம்பெனின்னு சொல்லிட்டு வேலை செய்யறப்போ 50 பேரும் வேலை செய்யறாலும் 30 பேர் வேலை செஞ்சாலும் அந்த கம்பெனி மேல வர்றதுக்கு சான்சஸ் அதிகம், ஒரே ஆள் பாக்குறதோட. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் ரெடியூஸ் ஆகும். இதுல ஒரே ஆள் பண்றாங்க அப்படின்னா லாஸ் வந்துச்சுன்னா மொத்தமா காலி. ப்ராஃபிட் வந்தா அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். இதுல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 50 பேருக்கு டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டாவே எடுத்து பண்ணலான்றது தான் ஆப்ஷன். ஸோ இதுல மெயினா வந்து ப்ரொமோஷன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இதெல்லாம் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கீழே கிரியேட் பண்ணது. ஆர்டிகல் 43B கீழே கொண்டு வந்தது தான் இந்த ஆப்ஷன்லாம். நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆவின் பால் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அமுல் மில்க்ன்றது குஜராத்தோட மில்க், குஜராத் ஸ்டேட்டோட மில்க். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நந்தினி மில்க்ன்றது கர்நாடகா கவர்மெண்டோட. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இந்த மாதிரி ஒரு கோஆபரேட்டிவ் பிராண்ட்ஸ் கீழே வச்சிருப்பாங்க. இது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது, 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 46. ஸோ இதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காந்தியோட கொள்கைகள் எல்லாமே வந்து சமூக நீதியை பத்தி அதிகமா பேசும், சோசியல் டெமோக்ரஸியை பத்தி பேசும், சமூகம் சார்ந்த ஜனநாயகத்தை பத்தியும் அதிகமா பேசும். ஆல்மோஸ்ட் சோசியல் இன்ஜஸ்டிஸ், பர்டிகுலரா எஸ்சி எஸ்டி, ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப், பிற்படுத்தப்பட்டோர் மக்கள், இந்த மக்கள் வந்து சமூக அநீதி நடந்திருக்கு, அவங்களுக்கான சமூக நீதியை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார். அதுக்காக கொண்டு வந்ததுதான் ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ எஸ்சி எஸ்டி மற்றும் சமூகத்தில் பிற பிரிவினருக்கு கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துதல், அது கீழே சமூக நீதியை என்ஷூர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 46 கீழே தான் இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட், ஷெட்யூல் கேஸ்ட், எஸ்சி எஸ்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப், பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கான தேசிய ஆணையம் தான் இந்த 46 கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 47 கீழே அரசாங்கத்துக்கு 3 கடமைகள் கொடுத்திருப்பாங்க. முதல் டியூட்டி வந்து ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன். ரெண்டாவது டியூட்டி வந்து ரைஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அஸ் வெல் அஸ் டு இம்ப்ரூவ் த பப்ளிக் ஹெல்த். ஸோ ஒரு இந்திய குடிமக்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி பப்ளிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு கீழே தான் இந்த போலியோ சொட்டு மருந்து போடுறது. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் வந்து இந்த ஆர்டிகல் 47 கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு தனி மனுஷனோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக, ஹெல்த்தை உயர்த்துறதுக்காக இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ போலியோ போடுறது, அது மாதிரி கோவிட் டைம்ல, கொரோனா டைம்ல நிறைய ஃப்ரீ மெடிசின்ஸ் கொடுத்தது, அதே மாதிரி நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் ஹெல்த் மிஷன், அதே ஆல் ஹெல்த் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இதுக்கு கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகன்ட் ட்ரங்க்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ். ஸோ ஆல்கஹாலை பேன் பண்ணணும், ட்ரக்ஸை பேன் பண்ணணும், கள்ளச்சாராயம், கள்ளுக்கடையெல்லாம் பேன் பண்ணுன்றதெல்லாம் இந்த 47 கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா இயர்புக்ல ஃபேமிலி அண்ட் ஹெல்த், குடும்பம் மற்றும்
உடல்நிலை பேஸ் பண்ணி இது ஹெல்த் செக்டார் இருக்கு இல்லையா, இதோட ஸ்கீம்ஸ் வந்து படிச்சிருங்க. இந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்க எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 48. ஆர்டிகல் 48 கீழே, ஸோ இதுக்கு கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதாவது விவசாயம் மற்றும் வேளாண்மையை வந்து பெருக்கணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 72% மக்கள் 1947ல 78% மக்கள் வந்து விவசாயத்தை நம்பிதான் இருப்பாங்க. ஸோ விவசாயத்தை மாடர்னைஸ் பண்ணணும். சாப்பாடு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதை வந்து மாடர்னைஸ் பண்ணணும், அதை வந்து சயின்டிபிக் மெத்தட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ பசுக்கள், கன்றுகள் மற்றும் பிற கறவு மாடுகளை அறுப்பதை தயார செய்யுது. ப்ராகபிஷன் ஆஃப் கவ். ஸோ மாட்டை கொல்றதை வந்து தடை பண்றது, அதுக்கான மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ராஷ்டிரிய கோகுல் மிஷன் ஸ்கீமா இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்டோட அரசு கால்நடை பராமரிப்பு துறையா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆர்டிகல் 48 கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் ஓவர் சோசியலிஸ்டிக் அண்ட் காந்தியன் பிலாசபி ஓவர். நெக்ஸ்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபிள்ஸ். லிபரலிசம் என்னன்னா, ஒரு தனி மனுஷன் தனக்கு தேவையான வளர்ச்சிக்கு என்னென்னலாம் தேவையோ அதை முழு மனுஷனா மாத்திக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் கொண்டது தான் லிபரலிசம். லிபரலிசம்னா இண்டிவிஜுவல் ஹேவ் எபிலிட்டி டு டெவலப் ஒன் செல்ஃப் ஃபுல்லி. ஒரு தனி மனுஷன் தனக்கு தேவையான எல்லா வளர்ச்சியும் ஒரு மனுஷனால மாத்திக்க முடியும்னா அதுதான் லிபரல் ஃபார்ம் ஆஃப் ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கீழே நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். ஸோ இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் வாஸ்ட் அண்ட் டைவர்சிஃபைடு கண்ட்ரி. இந்தியா வந்து ஒரு பரந்த மற்றும் பன்முக கொண்ட ஒரு நாடு. இதுல நிறைய சடங்குகள் இருக்கும், நிறைய வழக்க வழக்கம் இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கிற மதத்துக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்கு, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சடங்கு இருக்கு. அந்த சடங்கெல்லாம் சேர்த்து தான் அந்த பர்சனல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிமினல் லான்னா என்ன, பர்சனல் லான்னா என்றதை சொல்லிடுறேன். ஸோ இந்தியாவில் வி ஹேவ் யூனிஃபார்ம் கிரிமினல் லா. யூனிஃபார்ம் கிரிமினல் லான்னா என்னன்னா, இங்க தப்பு வந்து எந்த மதம் எந்த ஜாதி பண்ணாலும் ஒண்ணுதான், ஒரே தண்டனை தான், ஒண்ணு கிடையாது, ஒரே தண்டனை தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹிந்து கொலை பண்ணாலும் அதுக்கு ஒரே பனிஷ்மெண்ட் தான், ஒரு முஸ்லிம் கொலை பண்ணாலும் ஒரே பனிஷ்மெண்ட் தான். இங்க வேறுபாடுலாம் கிடையாது. ஸோ மர்டர், கொலை, ராபரி, கொள்ளை, கிட்னாப்பிங், கடத்தல், ரேப், கற்பழிப்பு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மதத்துக்கு வேறெல்லாம் கிடையாது. எந்த மதத்துல இருந்து கற்பழிப்பு பண்ணாலும் எந்த மதத்துல இருந்து கொள்ளடிச்சாலும் ஒரே சட்டம் தான். ஸோ ஹிந்துஸுக்கு தனியா, முஸ்லிம்ஸ்க்கு தனியா, இல்ல ஜாதிக்கு அப்படிலாம் மாற்ற மாட்டாங்க. வி ஹேவ் யூனிஃபார்ம் கிரிமினல் லா. யார் தப்பு பண்ணாலும், எந்த மதம் தப்பு பண்ணாலும் ஒரே தண்டனை தான். இதுல மாற்று கருத்து கிடையாது, சேஞ்சஸ் கிடையாது. பட் பர்சனல் லாஸ்னா, இப்போ திருமணம், மேரேஜ் வந்து ஹிந்து மதத்துல வேற மாதிரி இருக்கும், கிறிஸ்டியானிட்டியில வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ், ப்ராப்பர்ட்டி, சொத்து, பரம்பரை சொத்து, வாரிசு, சக்சஷன், இந்து ரிலீஜன் கீழே வாரிசு வேற மாதிரி இருக்கும். பார்சி ஆக்ட் ஆர் முஸ்லிம் கீழே வாரிசு வேற மாதிரி இருக்கும். அடாப்ஷன், தத்தெடுக்கிறதுக்கு, அதே மாதிரி அபார்ஷன் பண்றதுக்கு, இதெல்லாம் தான் பர்சனல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் யூனிஃபார்மா கிரிமினல் லாஸ் இருக்கு, பட் யூனிஃபார்மா என்ன கிடையாதுன்னா சிவில் லா கிடையாது, சிவில் சட்டம் கிடையாது. யூனிஃபார்மா சிவில் சட்டம் கிடையாது. இதை கொண்டு வரத சொன்னதுதான் வந்து ஆர்டிகல் 44. 44ன்னு பாத்தீங்கன்னா 4 ஈக்குவல் டு 4, ரெண்டுமே சேமா இருக்கும். அதுதான் யூனிஃபார்ம் சிவில் லா. ஸோ நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் 44 கீழே. ஸோ ஆக்சுவலா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஏன் அப்படின்னா உத்தரகாண்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2024ல உத்தரகாண்ட் ஸ்டேட் அசம்பிளி வந்து லா பாஸ் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி அசாம், குஜராத் வந்து நாங்க இதை கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. கோவால எர்லியலா இருந்தே இருக்கு, அதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஏன் யூனிஃபார்ம் சிவில் கோட் தேவை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஏன் யூனிஃபார்ம் சிவில் கோட் தேவைன்றது உங்களுக்கே புரியும். ஸோ ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். ஸோ இந்த ஆக்டை எடுத்து மற்ற ரிலீஜனுக்கும் இந்துஸும் இருக்கிற டிஃபரன்சஸை பார்த்துட்டு தென் ஏன் யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணுன்றது பார்க்கலாம். ஸோ மேரேஜ் எடுத்துக்கோங்களேன். மேரேஜ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ரிலீஜனுக்கு வெரி ஆகும். ஸோ கிறிஸ்டியானிட்டியில மேரேஜ் வேற மாதிரி பண்ணுவாங்க, ஹிந்துவிசம்ல வேற மாதிரி பண்ணுவாங்க, அதே மாதிரி இஸ்லாம்ல வேற மாதிரி பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் மங்கள் சூத்திரம், மாங்கல்யம் இருக்கு இல்லையா, தாலி, இதுவே வந்து கேஸ்டுக்கு கேஸ்ட் மாறும். தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கேஸ்டுக்கும் வேற வேற தாலி இருக்கு, வேற வேற மங்கள் சூத்திரா இருக்கு.
அதே மாதிரி இந்துஸ், சர்டன் இந்துஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்ல தே டோன்ட் டை மங்கள் சூத்ரா, அதாவது தாலி கட்ட மாட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல சொல்றேன் இந்துஸே. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. ஸோ இந்துஸ்லயே நிறைய கேட்டகரி இருக்கு, ஜாதிலே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேற 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 கல்ச்சர்ஸ், வேற வேற கஸ்டம்ஸ், வேற வேற ட்ரெடிஷன்ஸ் இருக்கு. ஸோ இதனாலதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் தேவைன்னு கேட்குறாங்க ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இஸ்லாம்ல, இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டியில வந்து மேரேஜ் இஸ் அ கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கல்யாணம் வந்து ஒரு ஒப்பந்தம். இஸ்லாம்ல கல்யாணம் வந்து ஒரு ஒப்பந்தம். டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் இந்துசம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மேரேஜ் வந்து ரிலீஜியஸ் சாக்ரமெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மேரேஜ் வந்து புனிதமானது. கல்யாணம் வந்து சொர்க்கத்துல நிச்சயதார்த்தம் சொல்லுவாங்க. அதே மாதிரி 7 டிவோர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருந்தா கூட 7 ஜென்மத்துக்கு நீயே வந்து என் புருஷனா வரணும், இல்ல என்னோட ஒய்ஃபா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பூர்வ ஜென்மத்தை பந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சாக்ரமெண்ட், அது புனிதமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இஸ்லாம்ல மேரேஜ் வந்து ஒரு கான்ட்ராக்ட். டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இல்ல ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இறந்து போயிட்டாங்கன்னா அடுத்த ஜென்மம்லாம் ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது. அதோட முடிஞ்சு போச்சு, அந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி ரிகார்டிங் 1955ல இந்து மேரேஜ் ஆக்ட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பைகாமியை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. பைகாமினா ஒரு ஆண் வந்து ஒரு திருமணத்துக்கு மேல பண்ணிக்க முடியாது இந்துவிசம்ல. பட் இஸ்லாம்ல அது இன்னைக்கும் வேலிட். இஸ்லாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒய்ஃப் இருக்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வந்து இல்லீகல் கிடையாது, அந்த அவங்களோட ஸ்பெசிபிக், இஸ்லாமோட ஸ்பெசிபிக் ஆக்ட் கீழே. ஸோ இந்த மாதிரி எவ்ரி ரிலீஜன் ஹேவ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். அதே மாதிரி டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஜீவனாசம் சொல்றாங்க இல்லையா, அலுமினி. ஒன்ஸ் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து அலுமினி கொடுக்கணும், ஒய்ஃப் வந்து அலுமினி கொடுக்கணும்னு சொல்லி ஆர் ஜீவனாசம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லா ரிலீஜனுக்கும் வேரி ஆகும். இந்துவிசம்ல வந்து மெயின்டெனன்ஸ் ரைட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்து அப்படின்னா, என் ஒய்ஃப் இந்து அப்படின்னா, டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நான் மாசம் மாசம் கொடுக்கணும், இல்லை ஒன் டைம் செட்டில்மெண்ட்டா அலுமினி ஜீவனாசம் கொடுப்பாங்க. முஸ்லிம்ல அந்த மெயின்டெனன்ஸ் கிடையாது. கிறிஸ்டியன்லால மெயின்டெனன்ஸ் ரைட்ஸ் இருக்கு. வேற இது மூணுத்துலயுமே வந்து ஒய்ஃப் தான் வாங்க முடியும், பெண்கள் தான் வாங்க முடியும் ஹஸ்பண்ட் இருந்து மெயின்டெனன்ஸ் ரைட்டு. ஹஸ்பண்டால வாங்க முடியாது. இப்போ நான் எனக்கு சேலரி வந்து 20,000 வச்சுக்கோங்க, என் ஒய்ஃப்க்கு வந்து மாசம் சேலரி வந்து 2 lakhsன்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் என்னோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. டிவோர்ஸ் வாங்குறப்போ நான் இந்துவா இருந்தா அவங்க இந்துவா இருக்காங்கன்னா, டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட இருந்து அலுமினி வாங்க முடியாது, ஆர் மெயின்டெனன்ஸ் ரைட்ஸ் வாங்க முடியாது. பட் பார்சி ஆக்ட் கீழே ஹஸ்பண்டாலையும் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியும், ஒய்ஃபால மட்டும் கிடையாது. ஸோ இதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ், அடாப்ஷன், சக்சஷன், அடுத்த வாரிசு யாரு, தத்தெடுக்கிறது எப்படி, இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் வேற வேற டிவிஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் வேரியஸ் ஆக்ட். இந்து கீழே, முஸ்லிம்ஸ் கீழே, கிறிஸ்டியன், பார்சி, சீக், இது எல்லாமே பல சட்டங்கள் இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாலையும் இண்டிபெண்ட் இந்தியாலையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பல வகையான மேரேஜ், பல வகையான டிவிஷன்ஸ் ஆஃப் அடாப்ஷன்ஸ், சக்சஷன், வாரிசுல இருந்து சொத்து வரைக்குமே பல டிஃப்ரெண்ட் ஆக்ட் இருக்கு இந்தியாவில். இது எல்லாத்தையுமே கோடிஃபை பண்றதுக்காக தான் வந்து இந்து கோட் பில்னு சொல்லி 1950ல ஆக்சுவலா அம்பேத்கர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அம்பேத்கர் வந்து 1950ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் இந்தியன் பார்லிமெண்ட்ல, இந்தியாவோட இண்டிபெண்டன்ட் பார்லிமெண்ட்ல வந்து இந்து கோட் பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்து கோட் பில் வந்து பாஸ் ஆகல, ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த கோட் பில்ல பாஸ் பண்றதுக்காக ஜவஹர்லால் நேரு அண்ட் அம்பேத்கர் நிறைய போராடி இருப்பாங்க. ஸோ அது அந்த பில் வந்து பாஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்த கோட் இது எதுக்காக அப்படின்னா, இந்து சமூகத்து இந்து ரிலீஜன்ல வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்றதுக்காக தான் அந்த இந்து கோட் பில் கொண்டு வந்தாங்க. இது பாஸ் ஆகியிருக்காது. இது பாஸ் ஆகாதனால தான் இந்து மேரேஜ் ஆக்ட், இந்து அடாப்ஷன் அண்ட் சக்சஷன் ஆக்ட்னு சொல்லி சப்சிக்வெண்டா நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க 1950ஸ்ல. அது ஃபெயில் ஆனதால அந்த மாதிரி கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டும் யூனிஃபார்ம் சிவில் கோடும் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும். சிறப்பு திருமண சட்டம் 1954. இது கீழே ஃபார் இந்து மேரேஜ் ஆக்ட் ஆர் இந்த மாதிரி முஸ்லிம் பர்சனல் லா ஷரியா அப்ளிகேஷன் ஆக்ட், இதுக்கு கீழே 2 இஸ்லாம் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், இதுக்கு கீழே 2 இந்து தான் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலீஜனுக்கு தனியாக ஆக்ட் இருக்கு. பட் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே நீங்க எந்த மதத்துல சேர்ந்தவங்களா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து புத்திஸ்ட்னு வச்சுக்கோங்க, நான் இன்னொரு புத்திஸ்ட் ஒரு கேர்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு கீழே பண்ணிக்கலாம். புத்திஸ்ட் ஆக்ட் கீழேயும் பண்ணலாம், இது கீழேயும் பண்ணலாம். ஒரே மதத்தை சேர்ந்தவங்களும் பண்ணலாம், வேறு மதத்தில் இருக்கவங்களும் பண்ணலாம். இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம்ட் அண்டர் திஸ் ஆக்ட்.
அதே மாதிரி இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜஸ் சேம் மேரேஜ் அதே மாதிரி இந்தியன்ஸ் லிவிங் அப்ராட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்தியாவில் இருக்கேன், பட் ஜெர்மனிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆர் இங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போறனாலும் அவங்களுக்கு இதுதான் சூட் ஆகும் ஆக்சுவலா. ஏன் இவ்வளோ பெரிய டீடைல்டு கண்டென்ட் நான் சொல்றேன் அப்படின்னா, இதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் கேஸ். பொது சிவில் சட்டம். ஸோ பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட், இந்த பார்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 2024ல இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பார்ட். ஆக்சுவலா இது எர்லியரா இந்தியா இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு ஸ்டேட், ஒரே ஒரு ரீஜன்ல மட்டும் இருந்துச்சு. எங்கன்னா கோவால 1967ல இருந்து கோவால இருக்கு ஆக்சுவலா யூனிஃபார்ம் சிவில் கோட். பட் அது பேர் யூனிஃபார்ம் சிவில் கோட் கிடையாது, போர்ச்சுகீஸ் சிவில் கோட் ஆஃப் 1967, சாரி 1867. 1867ல இருந்தே போர்ச்சுகீஸ் சிவில் சட்டம் சொல்லி கோவால இருக்கு. ஆக்சுவலா அங்க வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு தான். ஈவன் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்றது எல்லாமே இரஸ்பெக்ட் ஆஃப் த ரிலீஜன் அங்க சேமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க பர்சனல் லாஸ். ஏன் இப்போ இந்த நியூஸ்ல இம்பார்ட்டண்டா வந்திருக்கு அப்படின்னா, உத்தரகாண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ உத்தரகாண்ட் சட்டமன்றம் வந்து பொது சிவில் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர போறோம்னு சொல்லி ஒரு மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க, சட்டமா ஏற்றிருக்காங்க. உத்தரகாண்ட் பாஸ் பண்ண மாதிரியே அசாம் அண்ட் குஜராத், அசாம்லையும் குஜராத்லையும் நாங்க கொண்டு வர போறோம்னு சொல்லி ஒரு டிராஃப்டிங் ப்ரொபோசல் இருக்கு. அதனால இந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க 2024 எக்ஸாம். ஸோ இது ரிலேட்டடா 3 கேஸ் இருக்கு. ஷாபானு பேகம் கேஸ், அதே மாதிரி சர்லா முக்கல் கேஸ், அதே மாதிரி ஷைரா பானு கேஸ். ஷைரா பானு இது வந்து ஆக்சுவலா ஆர்டிகல் 25க்குள்ளேயும் சேர்த்துக்கலாம், இதுக்குள்ளேயும் சேர்த்துக்கலாம் இந்த கேசஸ். ஸோ ஷாபானு கேஸ் 1987ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 1985ல ஆக்சுவலா 1985ல ஷாபானு கேஸ். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முஸ்லிம் விமன் ஆல்சோ ஹேவ் ரைட் டு கிளைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் த ஹஸ்பண்ட். ஜீவனாசம் இருக்கு இல்லையா, அந்த ஜீவனாசம் வந்து ஜீவனாசம் அலிமடி, இது வந்து முஸ்லிம் விமனுக்கும் செல்லும், அவங்களும் வாங்கலாம்னு சொல்லி 1985ல அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஜட்மெண்ட்டை நல்லிஃபை பண்றதுக்காக ஒரு அரசு ஆணை கொண்டு வந்து ஒரு சட்டமா ஏற்றி அதை நல்லிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சர்லா முதல் கேஸ். இதுல என்ன ஆயிருக்குன்னா, ஆக்சுவலா ஒரு ஹிந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஹிந்து ஒய்ஃப் மேரிட்டல் ரிலேஷன்ல இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த இந்து ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா என்ன பண்ணியிருப்பாருன்னா, முஸ்லிமா கன்வெர்ட் ஆயிருப்பார். ஏன்னா ஆஸ் பர் த இந்து மேரேஜ் ஆக்ட், இந்து திருமண சட்டத்துக்கு கீழே வைகாமி, ஒரு ஆண் வந்து 2 பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு. பட் ஷரியா லாக்கில, முஸ்லீம் லாக்கில அது அலோடு. அதனால என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த இந்து ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு கல்யாணம் பண்றதுக்காக முஸ்லிமா கன்வெர்ட் ஆகி இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீங்க இஸ்லாமெல்லாம் கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இது ஷர்லா முத்தல் வழக்கு 1995. நெக்ஸ்ட் ஷைரா பானு கேஸ். ஷா பானு பேகம் வந்து 1985, ஷைரா பானு கேஸ் வந்து 2017. ஸோ இந்த கேஸ் கீழே, ஷைரா பானு கேஸ் கீழே, ஸோ இதுக்கு கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ட்ரிபிள் தலாக். ஸோ முன்னாடியே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ட்ரிபிள் தலாக்னா என்ன, டிவோர்ஸ் ப்ரொசீஜர். தலாக்னு சொல்லி 3 வாட்டி ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே டிவோர்ஸ் ஓவர். கோர்ட்டுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிபிள் தலாக்னு சொல்லுவாங்க. அதாவது 3 ப்ரொசீஜர் இருக்கு டிவோர்ஸ் வாங்குறதுக்கு இஸ்லாம்ல. இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிபிள் தலாக்கை மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் டெலிட் பண்ணியிருப்பாங்க 2017. ஸோ இதுக்கு கீழே பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முஸ்லிமுக்கு இதான் ப்ரொசீஜர்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் பிரகாரம். இந்த 3 கேஸும் எதுக்கு ரிலேட்டட்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ரிலேட்டட். ஸோ ஆர்டிகல் 45 முன்னாடி ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம். ஆர்டிகல் 45 என்ன அப்படின்னா, 0 to 14 இயர்ஸ். 0 to 14 இயர்ஸ்ல ரெண்டு டிவிஷனா பிரிச்சுடுங்க. ஒன்று வந்து 0 to 6 இயர்ஸ், இன்னொன்று வந்து 6 to 14 இயர்ஸ். ஸோ 6 to 14 இயர்ஸை வந்து ஒன்று வந்து ரைட்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல் 21 கீழே 6லேருந்து 14 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு கம்பல்சரி இந்த ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணணும். அது வந்து குடிமக்களுக்கு, சிட்டிசன்ஸுக்கு கொடுத்த ரைட்ஸ், உரிமையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து டியூட்டியா யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, பேரண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலரா டியூட்டியா யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, 51A கீழே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கீழே 6லேருந்து 14 வயசு கீழே நமக்கு, உங்களுக்கு யாராவது ஒரு சிட்டிசன்ஸ்க்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா, அந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா, பேரண்ட்ஸோட கடமைன்னு சொல்லி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கீழே
குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 0 to 6 வந்து டிபிஎஸ்பி வச்சுட்டாங்க, டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இட் வாஸ் அ டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். அரசாங்கத்துக்கு ஒரு கடமை இருக்கு. என்ன கடமைனா, பிறந்த குழந்தையிலேருந்து 6 வயசு வரைக்கும் அவங்களுக்கு அங்கன்வாடி, பால்வாடி ஸ்கூல்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க, எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுங்கன்றது ஸ்டேட்டுக்கு கொடுத்த கடமையாக வச்சிருக்காங்க டிபிஎஸ்பியில். இப்போ இதுக்கு கீழே நிறைய கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆந்திரா கவர்மெண்ட்லாம் பால்வாடி, அங்கன்வாடி ஸ்கூல்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சில நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல ப்ரொவைட் பண்றது கிடையாது இது கீழே. ஏன்னா 6ல இருந்து 14 வரைக்கும் தான் உரிமை, இது வந்து கடமை தான். இது வந்து ஆர்டிகல் 45 கீழே டியூட்டியா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 48A. ஸோ இதுல வந்து ஆக்சுவலா இதுல மெயினா வந்து காந்தியோட பிலாசபியை வச்சு நான் கோட் பண்றேன். த வேர்ல்ட் ஹாஸ் எனஃப் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீட்ஸ் பட் நாட் எவ்ரி ஒன்ஸ் கிரீட். உலகத்துல வந்து அனைவருக்கும் தேவையான போதுமான வளங்கள் உள்ளது. ஆனா பட் எல்லாரோட பேராசைக்கும் அந்த வளங்கள் பொருந்தாது. அதை தான் வந்து காந்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட், மனுஷன்ட்ட இருந்து விலங்குகளையும் சுற்றுச்சூழலையும் ப்ரொடெக்ட் பண்றதே ஒரு கடமையா கொண்டு வந்திருப்பாங்க 48A கீழே. The protection of improvement of environment and safeguarding of forest and wildlife. என்விரான்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப், இதுக்கு கீழே தான் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதே மாதிரி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972, இதெல்லாம் இதுக்கு கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க 48A கீழே. ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப். நெக்ஸ்ட் 49, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மானுமெண்ட்ஸ், பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிக்கப்பட்ட கலை மற்றும் அல்லது வரலாற்று ஆர்வம் உள்ள சின்னங்களை வந்து பாதுகாக்கிறது. ஏன்னா இது எல்லாமே பல பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு மானுமெண்ட்ஸா இருக்கும், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இதை ப்ரொடெக்ட் பண்ற இப்போ தாஜ்மஹாலா இருக்கட்டும், ஆர் மகாபலிபுரமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல நேச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ஸ்டேட்டோட டியூட்டி. ஏன்ஷியன்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் ரிமைன்ஸ் ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்து இந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆர்டிகல் 50, 50நாலே சரி பாதி, 50நாலே சரி பாதி. முன்னாடி இது ஆக்சுவலா யார் சொல்லியிருப்பான்னா, கார்ன்வாலிஸ் போர்ட், பிரிட்டிஷ் இந்தியாவோட வைசிராய், அவர் கவர்னர் ஜெனரல், அவர் என்ன சொல்லியிருப்பார், ஏன் அப்படின்னா முன்னாடி நீ அவங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், ராபர்ட் கிளைவ், இந்த மாதிரி பல வைசிராய்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவர் கவர்னர் ஜெனரல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய ஊழல்கள் பண்ணியிருப்பாங்க. அவங்களே ஒருத்தர் மேல கேஸ் போட்டு அவங்களே ஜட்ஜா உட்காந்துருப்பாங்க. ஸோ எனக்கு நீ ஓகே பண்ணா, எனக்கு நீ காசு கொடுத்தா மட்டும்தான் உன்னை வெளிவெடிப்பேன், ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி மிரட்டி இருப்பாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ் இந்த பப்ளிக் சர்வீசஸ். ஸோ நிர்வாகத்தையும் நீதித்துறையும் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதான் ஆர்டிகல் 50. ஸோ டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் அண்ட் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க செயலாக்கத்துக்கு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஆஃப் 1973. ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட தான் வந்து ஜுடிஷியரியும் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது. முன்னாடி என்ன இருக்கும்னா, ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கறதா யார் கொடுப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் தான் கொடுப்பாங்க 1973 அப்புறம் முன்னாடி. ஸோ இது வந்து நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் பிரிச்சா மட்டும்தான் ஒழுங்கான நடைமுறை இருக்கும், கரப்ஷன்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு வந்த ஒரு ஆப்ஷன் இது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 51 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதுக்கு கீழே வந்து கடைசியா வந்து இன் பர்டிகுலரா வந்து ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆனரபிள் ரிலேஷன்ஸ் வித் அதர் நேஷன்ஸ். ஸோ இந்தியா வந்து இந்தியா வந்து மற்ற நாடுகளோட சேர்ந்து 192+1 இந்தியா, இந்த நாடுகளோட சேர்ந்து சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல். ஏன்னா உலக போர்ல வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2 இந்த மாதிரி இடத்துல மாத்தி சண்டை போட்டுட்டே இருந்திருக்கும். இந்த மாதிரி உலக அமைதியை காப்பாத்துறது வந்து நிலநாட்டுறது வந்து எல்லா நாட்டோட கடமை. அதோட இந்தியாவும் சேர்ந்து அதோட நிலநாட்டுன்றது தான் அந்த ஆர்டிகல் 51 கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இதுக்கு கீழே மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆனரபிள் ரிலேஷன் வித் அதர் நேஷன்ஸ். ஸோ இந்தியா மற்ற நாடுகளுக்கு கூடயும் வந்து ஒரு நல்ல நியாயமான மற்றும் கௌரவமான உறவை வந்து பேணி காப்புதல். நெக்ஸ்ட் ஃபாஸ்டர் ரெஸ்பெக்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் லா. அதே மாதிரி சர்வதேச சட்டங்களையும் சர்வதேச விதிகளையும் மதிக்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கடமைன்னு சொல்லி 51 கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 51 கீழே தான் பஞ்சசீல கொள்கைகள், இந்தியா சைனாவோட பஞ்சீல் பாலிசி, இது எல்லாமே அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஷார்ட்கட் ஆர்டிகல் 36 அண்ட் ஆர்டிகல் 37.
ஆர்டிகல் 36 வந்து ஸ்டேட்டோட டெஃபினிஷன், அரசாங்கம்னா என்ன, அரசுனா என்னன்ற டெஃபினிஷன். 37 வந்து இட் வாஸ் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு கன்சிடர் டிபிஎஸ்பி வைல் பாலிசி மேக்கிங். ஸோ சட்டங்கள் ஏற்றும் போது பாலிசி கொண்டு வரப்போ டிபிஎஸ்பியை கன்சிடர் பண்ணி ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பாலிசி கொண்டு வரது தான் 37. 38 ஸோ 38 வந்து இன்இக்வாலிட்டி. இந்தியா நாட்டில் வந்து நிறைய இன்இக்வாலிட்டி இருக்கு. அந்த இன்இக்வாலிட்டி ஏற்றத்தாழ்வை போக்குறதா 38. 39ல வந்து 6 மிஸ்ஸிங், 6 உரிமைகளை பற்றி பேசியிருப்பாங்க, 6 ரைட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. 39A வந்து சட்ட உதவி, ஃப்ரீ லீகல் எய்ட் ஃபார் த புவர். அதே மாதிரி 40 வந்து எதுக்கு கீழே வந்துருன்னா காந்தியன் பிரின்சிபல் கீழே வரும். இது வந்து சமதர்ம கொள்கை, சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், இது காந்தியன் பிரின்சிபல். 41 அப்படின்னா அது 14, 0 to 6 to 14 இயர்ஸ். ஸோ 14 வயசு வரைக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எஜுகேஷனை பத்தி பேசுறது தான் 41. அதே மாதிரி 45ம் எஜுகேஷனை பத்தி பேசுறது தான். பின்னாடி வரும் 45, அதுவும் எஜுகேஷனை பத்தி பேசுறது தான். 42ன்னா குழந்தை வந்து அம்மாவில சரிபாதி. ஸோ 2 வந்து 4ல ஆஃப், அம்மாவில சரிபாதி. ஸோ மிகப்பெரிய திட்டம். அது எதுக்காகன்னா 2 வந்து 4ல ஆஃப், குழந்தை வந்து அம்மாவில சரிபாதி. பர்டிகுலரா விமெனுக்கு, அது மாதிரி அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஜஸ்ட் அண்ட் ஃபேர் என்விரான்மெண்ட் கொடுங்கன்னு சொல்றதுதான் 42. நெக்ஸ்ட் 43 வாழ்வாதாரத்தை உயர்த்துறது. 43 அப்படின்னா 3 வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 வேலை சோறதுக்காக எவ்வளோ அன்றாடப்பட வேண்டியதுன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த 3 வேலை சோறு, அதோட வாழ்வாதாரம் 3 மீல் சாப்பாட்டுக்காக 3 வேலை சோத்துக்காக வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது. அதுக்கு கீழே தான் குடிசை தொழில். 43 கீழே சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் கீழே வாழ்வாதாரத்தை பேஸ் பண்ணி வரும். காந்தியன் பிரின்சிபல் கீழே குடிசை தொழில், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி பேசுவாங்க. 48A வந்து லேபர் பார்ட்டிசிபேஷன் இந்த மேனேஜ்மெண்ட். ஸோ தொழிலாளிகளை வந்து நிர்வாகத்துல வந்து ஈடுபடணும், அப்பதான் வந்து கம்பெனிஸ் மேல வரும் அப்படின்றது 43B. 43B வந்து கூட்டுறவு சங்கம், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கீழே கொண்டு வரும். இது காந்தியன் கோட்பாடு கீழே வரும். 47 அப்படின்னா 7ஆம் அறிவுன்னு எடுத்துக்கோங்க. 47னா 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவு சூர்யா வந்து பயங்கர ஃபிட்டா இருப்பார், அதிகமா ஆல்கஹால்லாம் கன்சியூம் பண்ண மாட்டார். ஸோ 47 7 வந்து ஊட்டச்சத்து, பயங்கர ஃபிட்டா இருப்பார், ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடுலாம் சாப்பிட்டு. எதெல்லாம் குடிக்க மாட்டாங்கன்னா மதுபானத்தை வந்து ஒழிச்சிருப்பாங்க. ப்ராஹிபிஷன் ஆஃப் இன்டாக்சிகன்ட் லிக்விட்ஸ் அஸ் வெல் அஸ் ஊட்டச்சத்து கொடுக்கறது, மதுபானத்தை ஒழிக்கிறது. இதான் 47. ஸோ இப்போ காந்தியோட கொள்கை 40னா என்ன, கிராமங்கள் எல்லாமே சைபர்ல இருந்து ஆரம்பிக்கணும். கிராமத்துல இருக்கவங்க எல்லாமே 0த்துல இருந்து ஆரம்பிங்க. ஏன்னா ரொம்ப புரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. 40ன்றது என்ன அப்படின்னா சைபர்ல இருந்து 0த்துல இருந்து கிராமத்தை உருவாக்குங்க, ஒண்ணுமே இல்லாத கிராமத்தை உருவாக்குங்கன்னு சொல்றதுதான் 40. அதே மாதிரி 48 பாக்குறதுக்கு மாடு மாதிரி இருக்கும். 8 பாக்குறதுக்கு வந்து மாடு மாதிரி இருக்கும். ஸோ 8 வந்து என்னன்னு வச்சுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட பசுக்கல்றை கொல்லக்கூடாது, பர்டிகுலரா கால்நடை வளர்த்தல், இது மாதிரி ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹவுஸ் லாட்டரிங், அதை பத்தி பேசுறது தான் 48. அதே மாதிரி 46 வந்து 4 + 6 வந்து 10ன்னு வரும், கூட்டினா 10ன்னு வரும். 10% ரிசர்வேஷன். 46 வந்து ரிசர்வேஷன், பர்டிகுலரா எஸ்சிஎஸ்டிக்கான ஜஸ்டிஸ் கொடுங்கன்னு சொல்றது தான் 46. இது ரெண்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 44 முன்னாடியே சொன்னேன். 44 சிவில் யூனிஃபார்ம் சிவில் கோட், ரெண்டுமே சேமா இருக்கும். பொது சிவில் சட்டம்னா ரெண்டுமே சேமா இருக்கும், காமனா இருக்கணும், வேறுபடுத்தி பார்க்க கூடாது. நெக்ஸ்ட் 45 உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா தெரியும், உங்களுக்கு 45 திரும்ப பண்ண சொல்ல தேவையில்லை. 48 இதுவும் பார்த்தாச்சு. 48A வந்து சுற்றுச்சூழலை காப்பாது, என்விரான்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். 49 வந்து நினைவுச்சின்னங்களை பார்க்காது. 49 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 7 ஸ்கொயர். ஸோ 7 ஸ்கொயர்னா இப்போ 7 வந்து 7 உலக அதிசயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7ஓட ஸ்கொயர் தான் 49. ஸோ 9 ஈக்குவல் டு நினைவுச்சின்னங்களை பாதுகாக்கிறது. 50 வந்து நிர்வாகத்துறை, அதே மாதிரி நீதித்துறை, இது சரிபாதியா பிரிக்கிறது. ஸோ செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ் தான் ஆர்டிகல் 50. 51 வந்து சர்வதேச அமைதி. ஒரு வழியா அமைதியா ஒடுங்கடா, என்ன சண்டை போட்டுட்டே இருக்கீங்கன்னு கேட்கறது தான். ஒரு வழியா சண்டை போடுங்க நிப்பாட்டுன்னு சொல்லுதான் 51 சர்வதேச அமைதி.
ஸோ டிபிஎஸ்பி ஓவர் அதோட சப்சிடரி பார்ட்ஸ். See, DPSP can be classified into non-justiciable rights. அப்படின்னா என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படும் போது, அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நீங்க நீதிமன்றம் சென்று அதை நிலைநாட்டிக்கலாம். இட் இஸ் ஜஸ்டிசபிள் நேச்சர் பை த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். பட் இது நான் ஜஸ்டிசபிள் ரைட்ஸ். ஏன்னா அது வெறும் அட்வைஸா தான் கொடுத்துருக்காங்க, வெறும் அட்வைஸ் தான். இன்கேஸ் ஸ்டேட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க போய் நீதிமன்றம் போய் இதை நீங்க நிலைநாட்ட சொல்லி கேட்கலாம் முடியாது. நெக்ஸ்ட் 3 கோல் இருக்கு: சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஸோ சமூக நீதி, பொருளாதார நீதி மற்றும் அரசியல் நீதி மூணுத்தையும் நிலைநாட்டுறதுக்கான ஒரு யுத்தி தான் வந்து டிபிஎஸ்பி, ஒரு டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் டிபிஎஸ்பி. அதே மாதிரி நிறைய பாலிசிஸை கன்சிடர் பண்றப்போ, பாலிசி மேக் பண்றப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றது தான் டிபிஎஸ்பி. சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸோ சோஷியல், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ், இதெல்லாம் வந்து இந்த டிவிஷன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. மென்ஷன் பண்ணது கிடையாது, ராங். இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, நிறைய ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் காந்தியன் பிரின்சிபல்ஸ் கீழே இருக்கு, லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு மைண்ட் மேப். 38ல இருந்து 43 வரைக்கும், 38ல இருந்து 43 வரைக்கும் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ். அதுல 40 வராது. 40 வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ் கீழே வரும். அதுக்கு பதிலாக 47, அதுக்கு பதிலாக 47. அதே மாதிரி லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்ல 44ல இருந்து 51 வரைக்கும் அது கீழே வரும். 47 அங்க வந்துடும். அதே மாதிரி 46 காந்தியன் பிரின்சிபல்ஸ் கீழே வரும். ஸோ மோஸ்ட்லி காந்தியன் பிரின்சிபல்ஸ்ல சி வர்றது எல்லாமே காந்தியன் பிரின்சிபல்ஸ் கீழே வரும். ஸோ பஞ்சாயத், கார்டேஜ் இண்டஸ்ட்ரி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, எஸ்சி எஸ்டி, கவு, ட்ரிங்க்ஸ் அண்ட் இன்டாக்சிகன்ட் ட்ரக்ஸ் இதெல்லாம் பேன் பண்ணணும்னு சொல்றதுலாம் காந்தியன் பிரின்சிபல்ஸ் கீழே வரும். 47 வந்து இதுலயும் வரும், இந்த பார்ட்லயும் வரும். ஸோ டிபிஎஸ்பியை யார் யாரெல்லாம் என்ன சொன்னாங்கன்றதை கேட்பாங்க. இந்த பார்த்த மனப்பாடம் பண்ணிக்குவாங்க, இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து என்ன சொன்னாரு, என்எம் சிங்கவி என்ன சொன்னாரு, கிராமன் ஆஸ்டன் என்ன சொன்னாரு. ஸோ என்எம் சிங்கவி என்ன சொல்லியிருப்பாருன்னா, லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, உயிர் கொடுக்கும் விதிகள்னு சொல்லியிருப்பார். கிரானுவல் ஆஸ்டன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோல்ஸ் ஆஃப் த சோஷியல் ரெவல்யூஷன், சமூக புரட்சியின் இலக்குகள்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பிஎன் ராவ் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மாரல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஃபார் த அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட். ஸோ தார்மீக கடமைகள், மாநில அதிகாரிகளுக்கு தார்மீக கடைகளாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் அகேன் இதே பர்சன் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பின் மனசாட்சின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிஆர் அம்பேத்கர் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இது வந்து இன்னோவேட்டிவ் எலமெண்ட் அண்ட் கோர் பிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அஸ் வெல் அஸ் நோவல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ புதுமையான அம்சங்கள், அதே மாதிரி இது வந்து ஒரு கோர் பிலாசபி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேடி ஷா வந்து இது பிளாங்க் செக். ஸோ பிளாங்க் செக் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க, எதை வேணா ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வங்கிகள் மீது வெற்று காசோலை, அதை எப்போ வேணா ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் டிபிஎஸ்பியை பேஸ் பண்ணி நிறைய பர்சனாலிட்டி மென்ஷன் பண்ண வேர்ட்ஸ். ஸோ இதுக்கு கிரிட்டிசிசம், இதுல என்னன்னா, இது வந்து நோ லீகல் ஃபோர்ஸ், சட்டமன்றம் நீதிமன்றம் சென்று அமலாக்கலாம் முடியாது. அது மாதிரி இல்லாலஜிக்கலா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு ஆர்டரே கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஆர்டர் இருக்கிற மாதிரி இதுக்கு ஆர்டரே கிடையாது. அது ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கு, ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருக்கு, பழமையவாதமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி கான்ஸ்டியூஷனல் கான்ஃபிளிக்ட், இதனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் நிறைய சண்டைகள் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி டிபிஎஸ்பிக்கு வெளியில இருக்கிற டியூட்டிஸ், இப்போ ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பி, இதை தாண்டி மற்ற டியூட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு. ஆர்டிகல் 355 கீழே, ஆர்டிகல் 355 கீழே எஸ்சி எஸ்டிக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆர் ரிசர்வேஷன் ஆர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஏதாச்சும் கொடுக்குறப்போ நிர்வாக திறமையில வந்து கம்மியா எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, எஸ்சி எஸ்டிக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறப்போ எஃபிஷியன்சி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கம்மியாக ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஆர்டிகல் 16 கீழே ஜாப்ல கோட்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரிசர்வேஷன் எங்கேயாவது ஜாப்ல கோட்டா கொடுக்குறப்போ அவங்களுக்கு கோட்டா கொடுக்கறதுனால எஃபிஷியன்சி, வேலையில எஃபிஷியன்சி கம்மியாகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் ஆர்டிகல் 355. அதே மாதிரி 350A இதுக்கு கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ஸோ மொழி வாரியா இருக்கிற சிறுபான்மையர்,
மொழி வாரியா இருக்கிற சிறுபான்மைய மக்களுக்கு அவங்களுக்கான பிரைமரி எஜுகேஷன்னா 1வதுல இருந்து 5வது வரைக்கும் அவங்களுக்கான மொழியை கற்பிக்கிறதுக்கான ஒரு சலுகைகள் கொடுங்க, அவங்களுக்கு அந்த நிர்வாக அதிகாரத்தை கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 351 வந்து ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். ஆர்டிகல் 351 ஸ்பீக்ஸ் அபவுட் ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். இதெல்லாம் வந்து பகுதி 4க்கு வெளியில இருக்கிற டியூட்டிஸ். ஏன்னா 36ல இருந்து 51 கீழே இருக்கிறது மட்டும்தான் டிபிஎஸ்பி. அதுக்கு வெளியில இருக்கிற 3 ஆர்டிகல்ஸ். ஸோ இதுக்கு கீழே இந்த டிபிஎஸ்பிக்கு வந்து இது வரைக்கும் 4 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 4 டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே 4 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. 39, 39A, 43, 48. இதை வந்து ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி 39A வந்து எத்தனாவது அமெண்ட்மெண்ட் கீழே வந்துச்சு, எத்தனாவது சட்ட சீர்திருத்தம் கீழே வந்துச்சு. அதே மாதிரி 44ல வந்து 1, 86ல 1, 97ல 1. 97 வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நடத்துறப்பே ஆர்டிகல் 19 நடத்துறப்பே காமிச்சேன். ஸோ டிபிஎஸ்பி கீழே எத்தனாவது அமெண்ட்மெண்ட் கீழே இதை கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. 97, 86, 44 அண்ட் 42. இது எல்லாமே ஆக்சுவல் பார்ட். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் உங்க பிபிடி கிடைச்சதுக்கு அப்புறம். இது தமிழ் வருஷன். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே போட்டிருக்கேன். எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக நான் இங்கிலீஷ்ல பண்றேன். தென் தமிழ் வருஷன் பின்னாடி உங்களுக்கு வரும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாரோட் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இது வந்து பாரோட் ஃப்ரம் அயர்லாண்டில் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து அமெரிக்கால இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட், இது கவர்ட் இன் பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 12 to 35. இது பார்ட் 4 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 36 to 51. It is not justiciable and legal. It is justiciable and legally enforceable by the courts of law. So இது not justiciable, not legally enforceable by the court of law. It establish political democracy. அரசியல் ஜனநாயகத்தை நிலநாட்டுறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அடிப்படை உரிமைகள். இட் என்ஷூர்ஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. பர்டிகுலரா வந்து பொருளாதார ஜனநாயகத்தையும் அதே மாதிரி சமூகத்தை சார்ந்த ஜனநாயகத்தையும் நிலைநாட்டுறது எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிபிஎஸ்பி, டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். ஸோ இதுக்கு இன் டீட்டெயில்டா வந்து உங்களுக்கு தமிழ் வருஷனும் போட்டிருக்கேன் நான். ஸோ தீஸ் ஆர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அசஸ் அண்ட் ரீசன் பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின். இதுல வந்து அம்பேத்கர் டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து நாவல் ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ரீசன் வந்து டிபிஎஸ்பி ஆக்ட் ஆஸ் அ கைட் ஃபார் த ஸ்டேட். ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் as a correct explanation for A. Next, main objective of DPSP is to establish a civil society, establish a democratic dictatorship. Democratic dictatorshipலாம் கிடையாது, எக்கனாமிக் ஜஸ்டிஸ் வந்துச்சுன்னா அந்த ஆன்சர் கரெக்ட். அது மாதிரி கிவிங் டைரக்ஷன் டு த பிரைம் மினிஸ்டர் அப்படிலாம் கிடையாது. ஸ்டேட்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டைரக்டா பிரைம் மினிஸ்டர் ஆர் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிவிங் டைரக்ஷன் டு த லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பாலிசி மேக்கிங். இதுதான் ஆர்டிகல் 12 கீழேயும் ஆர்டிகல் 36 கீழேயும் ஸ்டேட்டோட டெஃபினேஷன் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆன்சர் வந்து சி. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், செட்டிங் அப் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் இஸ் அசோசியேட்டட் வித் விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்தை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி வார்த்தை எங்க மென்ஷன் ஆயிருக்குன்னா பிரியாம்பிள் கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, டியூட்டிஸ்லையும் கிடையாது. டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் கீழே தான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற ஐஏஎஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அண்டர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வைலேட்ஸ், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வைலேட்ஸ் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே ஒரே ஒரு ஆள் கீழே சொத்து குவிக்கிறது வந்து எதை மீறுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி, டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ரைட் டு ஃப்ரீடம் அண்ட் கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர். இது வந்து ரொம்ப அனாலிட்டிக்கலான ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா இதுக்கு கீழே இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வைலேட்ஸ் விச் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட் டு ஈக்வாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் அதுக்கு கீழே ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடம் கீழேயும் கிடையாது. இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல தான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வரலாம். பட் இன் டீடைல்டா ஆர்டிகல் 39 கீழே தான் இந்த ஸ்பெசிஃபிக்கா அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஆள் கிட்ட அதிக சொத்து குவிக்க கூடாதுன்ற மாதிரி. ஆன்சர் வந்து டி, டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இதை சூஸ் பண்ணலாம் நீங்க. நெக்ஸ்ட் 2021ல கேட்ட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின். With reference to the provisions contained in the Part 4 of Indian Constitution,
விச் among the following statement is are true? ஸோ இதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரடிக்டியா கொடுத்துருக்காங்க. தே ஷால் பி என்ஃபோர்ஸ்ட் பை த கோர்ட்ஸ், தே ஷால் நாட் பி என்ஃபோர்ஸ்ட் பை த கோர்ட்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கே அதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் வரும், 1 and 2 ஆப்ஷனே வராது ஆக்சுவலா. ஸோ இது என்ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது. அதனால செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். தீஸ் பிரின்சிபல் லேட் ஆன் இன் த பார்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் மேக்கிங் ஆஃப் த லாஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ ஆன்சர் வந்து இதுல ரெண்டு ஆப்ஷனுமே வரும். ஆன்சர் வந்து டி. 2020ல கேட்ட கொஸ்டின், விச் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ஸ் ஐடியல்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட்? ஸோ மக்கள் நல அரசு அப்படின்ற ஒரு வார்த்தையை எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னா டிபிஎஸ்பி தான். மற்றதெல்லாம் வராது உங்களுக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பிரியாம்பிள், 7th ஷெட்யூல் இதெல்லாம் வராது. நெக்ஸ்ட், வித் ரெஃபரன்ஸ் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, டிபிஎஸ்பி ஆஃப் த ஸ்டேட் கான்ஸ்டிடியூட் லிமிடேஷன் அப்பான். அதாவது டிபிஎஸ்பி வந்து எதுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் பண்ணுது, எதுக்கு தடங்களா இருக்கு, எதுக்கு தடை போடுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அரசாங்கத்தை இதை பண்ணக்கூடாது, இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தடங்கள் போடும். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்க்கும் சட்டமன்றத்துக்கும் சரி நிர்வாகத்துறைக்கும் நிறைய தடங்கள் போடும். இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் இருக்கணும், இது விதியை மீறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் சொல்றேன். டிபிஎஸ்பிக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, வெறும் அட்வைஸ் தான். கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். இந்த மாதிரி எந்த லிமிடேஷனும் இது ரெண்டுத்துக்குமே போடல. ஆன்சர் வந்து எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, neither one nor two. 2012. ஸோ இதுக்கு கீழே காந்தியன் பிரின்சிபல் இந்த 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல எது காந்தியன் பிரின்சிபல், காந்திய கோட்பாடுகள் எதுன்னு கீழே கேட்டிருக்காங்க. பர்டிகுலரா யூனிஃபார்ம் சிவில் கோட் வராது. அதே மாதிரி ஆர்கனைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்துனாலே டெஃபினட்டா காந்திய கீழே வரும். ஸோ இதுல செகண்ட் ஆப்ஷன் இல்லாததெல்லாம் நீங்க செகண்ட் ஆப்ஷன் கம்பல்சரி வரணும். செகண்ட் இல்லைனாலே உங்களுக்கு வராது. ப்ரொமோஷன் ஆஃப் கார்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இதுவும் காந்தி தான் பேசியிருப்பாங்க. 2 and 3. இதுல 3 கிடையாது. அண்ட் செக்யூரிங் ஒர்க்கர்ஸ் ரீசனபிள் இஷ்யூர் அண்ட் கல்ச்சரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆக்சுவலா இதை பத்தி அவர் பேசியிருக்க மாட்டார் மகாத்மா காந்தி. ஆன்சர் வந்து பி, 2 and 3. ஸோ சிலபஸ்ல யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஓவர், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓவர், டிபிஎஸ்பி ஓவர், இந்த ரெண்டு பார்ட்டும் உங்களுக்கு பின்னாடி தான் நடத்துறோம்னு சொல்லியிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூடியூப் கீழே கேட்டிருந்தாங்க, சார் சிட்டிசன்ஷிப் மிஸ் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ஃபேக்சுவல் பார்ட், அதனால கடைசியா நடத்துறேன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதுக்கு அடுத்த கிளாஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கோட்பாடு. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட சீர்த்தை எப்படி பண்ணணும், டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி, இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி பற்றி சொல்லுங்க சார் அப்படின்னு. இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ அடிப்படை கடமைகள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆரம்பிக்கிறப்ப, ரைட்ஸ் ஆரம்பிக்கிறப்போ மூணுத்துக்கும் கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருந்தோம், ஒரு கதை மாதிரி சொல்லியிருந்தோம். அடிப்படை கடமைகள்லாம் என்ன, உரிமைகள்லாம் என்ன, அதே மாதிரி அரசின் நேரடி நெறிவுறுத்தும் வரிமுறைகள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதோட டிஃபரன்சஸ் தான். ஸோ சிட்டிசன்ஸுக்கு உரிமையா கொடுத்தது, சிட்டிசன்ஸுக்கு குடிமக்களுக்கு உரிமையா கொடுத்தது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். சிட்டிசன்ஸுக்கு கடமையா கொடுத்தது தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். அடிப்படை உரிமைகள் சிட்டிசன்ஸுக்கு அடிப்படை உரிமைகளும் கொடுத்துருக்காங்க, அடிப்படை கடமைகளும் கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகள் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை கடமைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போற ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதே மாதிரி குடிமக்களுக்கு கடமையை கொடுத்துருக்க மாதிரி குடிமக்களுக்கு அரசாங்கத்துக்கு கடமை கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது சிட்டிசனுக்கு கொடுத்த டியூட்டிஸ், டிபிஎஸ்பின்றது கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த டியூட்டிஸ். இந்த கடமையை நீங்க செய்யணும்னு சொல்லி அரசாங்கம் ஒரு பாலிசி கொண்டு வரப்போ, ஒரு சட்டம் கொண்டு வரப்போ, இதெல்லாம் நீங்க கடமையா வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஆர்டிகல் 37 கீழே டிபிஎஸ்பியை கடமையா கொடுத்துருக்காங்க. டிபிஎஸ்பி இஸ் நத்திங் பட் அண்ட் டியூட்டிஸ் ஃபார் த ஸ்டேட். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சிட்டிசன்ஸுக்கு கொடுத்துருக்க டியூட்டிஸ். ஸோ அந்த அடிப்படை கடமைகள் வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. எப்ப கொண்டு வராங்கன்னா 42வது சட்ட சீர்திருத்தம் 1976ல கொண்டு வராங்க. கொண்டு வந்து புதுசா ஒரு பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி, பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளா கொண்டு வராங்க. எத்தனாவது ஆர்டிகல் அப்படின்னா 51A. 51ன்றது இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு டிபிஎஸ்பி. அதுல புதுசா 51Aன்னு சொல்லி புதுசா ஒரு ஆர்டிகல் கொண்டு வந்து அந்த ஆர்டிகல் கீழே 11 டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு, ஏன் அதை கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ டியூரிங் த பீரியட் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி, இன்டர்னல் எமர்ஜென்சி பீரியட்ல
நிறைய பேர் போராடி இருப்பாங்க. எமர்ஜென்சிக்கு அகேன்ஸ்டா நிறைய பார்ட்டிஸ் வந்து போராடி இருப்பாங்க. போராடுறப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் எரிச்சிருப்பாங்க, நேஷனல் பிளாக் எரிச்சிருப்பாங்க, இந்தியாவோட மானுமெண்ட்ஸ் எரிச்சிருப்பாங்க, பஸ் எரிச்சிருப்பாங்க, ட்ரெயினை எரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள்ல பலதை எரிச்சிருப்பாங்க. அப்போ இந்தியா வந்து சோவியத் யூனியன், இந்தியா வந்து சோவியத் யூனியன், இப்ப இருக்கிற ரஷ்யா இருக்கு இல்லையா, ரஷ்யாவோட பெரிய ரீஜன் அது சோவியத் யூனியன். இந்தியா வந்து சோவியத் யூனியனோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க, இந்தியா அண்ட் யுஎஸ்எஸ்ஆர். அப்போ அந்த அந்த நாட்டோட அதிபர் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்தா இவ்வளவு விஷயத்த அவங்க இந்தியாவுடைய பொது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்தை வந்து சேதப்படுத்துறாங்க, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்றாங்க, அதெல்லாம் உங்க ஊர்ல கடமையா இல்ல சட்டமா வைக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ உடனே நம்ம இந்த மாதிரி போராட்டம் நடத்துறப்போ பொது ப்ராப்பர்ட்டியை, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது, அதுக்கெல்லாம் நிறைய சட்டங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு கடமையா கொண்டு வந்தது தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ அதனால சோவியத் யூனியன் சொன்னதுனால சோவியத் யூனியனோட கான்ஸ்டியூஷன்ல எங்க கிட்ட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு, அடிப்படை கடமைகள் இருக்கு. ஒரு சிட்டிசன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்திய நாட்டின் குடிமகனா இருந்தா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் யூஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் சோவியத் சோஷியலிஸ்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ரஷ்யா. ஸோ முன்னாள் சோவியத் யூனியன்ல இருந்து எடுத்து வந்திருப்பாங்க. இப்ப இருக்கிற ரஷ்யா முன்னாள் சோவியத் யூனியன். அந்த மாதிரி சோஷியலிஸ்டிக் கண்ட்ரினாலே மோஸ்ட்லி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஒரு பார்ட் அண்ட் பார்சலா வச்சிருப்பாங்க. டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இந்தியாவுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஜனநாயக நாடு அடிப்படை கடமைகளை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை அவங்க கான்ஸ்டியூஷன்ல வச்சிருக்காங்கன்னா அது ஜப்பான் மட்டும்தான். யூஎஸ்ஏல கிடையாது, பெருசா டியூட்டிஸ் பெருசா கிடையாது, அவங்க கான்ஸ்டியூஷன்ல வைக்கல. டியூட்டிஸ் இருக்கு, கான்ஸ்டியூஷன்ல வைக்கல. ஒன்லி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி டு ஹேவ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் த கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் அப்படின்னா ஜப்பான் தான். செகண்ட் கண்ட்ரி வந்து இந்தியா. ஸோ இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க 1976ல, ஸ்வரன் சிங் கமிட்டி. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வர்றதுக்காக ஒரு கமிட்டி, ஒரு குழு போட்டிருப்பாங்க, எதெல்லாம் கடமைகளா கொண்டு வரலாம்னு சொல்லி ஒரு குழு போட்டிருப்பாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி கீழே அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி 1999ல இன்னொரு கமிட்டி போட்டிருப்பாங்க, வர்மா கமிட்டி. இதுக்கு கீழே தான் அந்த 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ இதுக்கு கீழே தான் அந்த 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டி. என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டினா பர்டிகுலரா வந்து அந்த சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ 2 கமிட்டி, ஒன்று வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி, இன்னொன்று வந்து வர்மா கமிட்டி. இது 1999, இன்னொன்று வந்து 1976 எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டு வந்தது. ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது, புதுசா 51A சொல்லி ஒரு ஆர்டிகல் கீழே கொண்டு வராங்க. எத்தனாவது சட்ட சீர்திருத்தம்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. மொத்தமா 10 டியூட்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க 1976ல. 11th டியூட்டி வந்து 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 2 அமெண்ட்மெண்ட் தான். 42வது சட்ட சீர்திருத்த கீழே 10 டியூட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்குள்ள +1. ஸோ மொத்தமா இப்ப 11 டியூட்டிஸ் இருக்கு. 11 டியூட்டிஸ் இருக்கு. முன்னாடி 10, இப்போ 2002ல புதுசா ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க 11 டியூட்டிஸ். மொத்தமா வந்து 11 டியூட்டிஸ் இருக்கு. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணினா ஸ்வரன் சிங் கமிட்டி, அதுக்கப்புறம் வர்மா கமிட்டி. ஸோ எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்திருக்கும்னா சோவியத் யூனியனை பேஸ் பண்ணி. ஸோ இது இங்கிலீஷ் வெர்ஷன், இந்த பார்ட் வந்து தமிழ் வெர்ஷன். இது போதுமான அளவுக்கு வந்து நீங்க ப்ரிலிம்ஸ்ல டீட்டெயிலாக மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை நான் வாட் இஸ் வாட்ன்றது மட்டும் சொல்லிட்டு போறேன். இதுல பிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. இப்போ டிபிஹெச்பி நம்ம பார்த்த மாதிரி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரைட்ஸ் பார்த்த மாதிரி இதுல ரொம்ப டீட்டெயில்டு வெர்ஷன்லாம் தேவையில்லை. இதுல மோஸ்ட்லி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பொது சொத்தை வந்து சேதப்படுத்தக்கூடாது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தக்கூடாது, பர்டிகுலரா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை மதிக்கணும், அதே மாதிரி நேஷனல் பிளாக், நேஷனல் ஆந்தம், இதுக்கெல்லாம் டியூ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ பர்டிகுலரா வந்து அரசியலமைப்பு சட்டங்கள், கட்டுப்பாடுகள், அதோட கொள்கை, நிறுவனங்கள் மற்றும் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தெல்லாம் மதிக்க வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் செரிஷ் அண்ட் ஃபாலோ நோபல் ஐடியாஸ் ஆஃப் நேஷனல் ஸ்ட்ரகிள். இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு அப்போ அதுக்கு அளித்த அதுக்கான லட்சியங்கள், கோட்பாடுகளை பின்பற்றணும், மதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் again to uphold, protect sovereignty, unity and integrity of India. இந்த வார்த்தையை வந்து மோஸ்ட்லி பார்லிமெண்டேரியன்ஸ், எம்பி, எம்எல்ஏ பதவி பிரமாணம் எடுக்கிறப்போ, இப்போ லோக்சபா எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன்லாம் ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க இல்லையா, பதவி பிரமாணம் எடுக்கிறப்போ எம்பி அண்ட் எம்எல்ஏஸ் வந்து இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இந்தியாவோட இறையாண்மையும், இந்தியாவோட ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டும் நிலைநேற்றுவேன் என்றும் உறுதிமொழி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கிருந்து எடுத்த லைன் தான். டு uphold,
protect sovereignty and unity and integrity of India, to defend the country and provide military service when called upon. திடீர்னு இப்போ ஏதோ ஒரு நாடு பயங்கரமா போர் எடுத்து வராங்க அப்படின்னா நாட்டு கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, வாங்க மிலிட்ரியில ஜாயின் பண்றதுன்னா அது ஒரு கடமையா நினைச்சு நீங்க மக்கள் போகணுன்றது தான் 4வது ஆப்ஷன். டு ப்ரொமோட் ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட் அமாங் த காமன் பிரதர்ஹுட். ஸோ இந்திய மக்கள் எல்லாமே அனைவரும் சமம். இங்க வந்து சகோதரத்துவத்தை ஊக்குவிக்கணும், ப்ரொமோட் பண்ணணுன்றது பிரியாம்பிள்ல ஒரு பிரியாம்பிள்ல மென்ஷன் ஆயிருக்கும். இந்தியாவோட முகப்புறையில மென்ஷன் ஆயிருக்கும், சகோதரத்துவன்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், இந்தியாவோட கலாச்சாரம் மற்றும் அதை சார்ந்து இருக்கிற விஷயத்தை வந்து பாதுகாக்கணும். ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் லைக் ஃபாரஸ்ட், லேக் அண்ட் ரிவர்ஸ். இது கிட்டத்தட்ட வந்து டிபிஎஸ்பிலையும் இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், வைல்ட் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ரெண்டுத்தையுமே மனப்பாடம் பண்ணிக்குவாங்க, அதுல இருக்கிறது இதுல இருக்கிறது, கன்ஃபியூஸ் ஆயிடாது. அண்ட் டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்குயரி அண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ ஆக்சுவலா இது முக்கியமான விஷயம். அறிவியல் மனப்பான்மை, ஆராய்ந்து பார்க்கும் மனப்பான்மை வளர்த்து கொள்றது. அதே மாதிரி பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். பர்டிகுலரா வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் அண்ட் ப்ரொடெக்ஷன் சேஃப்கார்டிங் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அஸ் வெல் அஸ் அப்ஜூர் வயலன்ஸ். ஸோ வன்முறையை கடைபிடிக்க கூடாது, அதே மாதிரி பொது சொத்துக்களை வந்து சேவைப்படுத்தக்கூடாது. டு ஸ்ட்ரைவ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் அஸ் வெல் அஸ் எஜுகேஷன். பர்டிகுலரா வந்து குழந்தைங்களை அவங்க வார்டை வந்து 6 to 14 இயர்ஸ் பீப்புளுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஒரு கடமையா சொல்லியிருப்பாங்க. இது தமிழ் வெர்ஷன் இன் டீட்டெயிலா ப்ரிப்பேர் பண்ணிப்போங்க. இதை ப்ரிலிம்ஸ்ல போதுமான அளவுக்கு படிச்சிருப்பீங்க. இதுல பிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, அதனால வாட் இஸ் வாட்ன்றது மாதிரி மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இது வந்து சோவியத் யூனியன். ஸோ இது வந்து சோவியத் யூனியன் அண்ட் எந்த பகுதியில் வச்சிருக்காங்கன்னா பார்ட் 3, இங்க பார்ட் 4A 51A. இது வந்து ஜஸ்டிசபிள் அண்ட் என்ஃபோர்ஸபிள் நேச்சர். இது வந்து நெய்தர் ஜஸ்டிசபிள் நெய்தர் என்ஃபோர்ஸபிள் நேச்சர். ஸோ நீதிமன்றங்களால் நடைமுறைப்படுத்த முடியும், இது படுத்த முடியாது ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கு. இது வந்து அரசியல் சட்ட சீர்திருத்தம் மூலமா தான் கொண்டு வந்திருப்பாங்க ஆப்ஷன்ஸ். இது வந்து தமிழ் வெர்ஷன், மேல இருக்குது இங்கிலீஷ் வெர்ஷன். அண்ட் இதை தாண்டி நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு இதை தாண்டி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கு கீழே வேரியஸ் கேசஸ். ஸோ பர்டிகுலரா வந்து கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, ஐஆர் கீரியோ கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, கோலக்நாத் கேசஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பேஸ் பண்ணி இருக்கிற கொஞ்சம் பிலாசபிக்கல் கொஸ்டின். இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதெல்லாம் அடிப்படை உரிமைகள் கீழே, கடமைகள் கீழே வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டு ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் கம்போசிட் கல்ச்சர், இந்த பாயிண்ட் வரும். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, டு ப்ரொடெக்ட் த வீக்கர் செக்ஷன் ஃப்ரம் த சோஷியல் இன்ஜஸ்டிஸ், சமூக அநீதியில இருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனை தான் செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இது எதுல வரும்னா டிபிஎஸ்பியில் வரும், டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஏன் இந்த இன்டென்ஷனா இந்த கொஸ்டின் நான் வச்சிருக்கேன்னா, யூஸ்வலா டிபிஎஸ்பியையும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் சேர்த்து கொஸ்டின் கேட்பாங்க, எது எதுல இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் சேர்த்து கொஸ்டின் கேட்பாங்க, எதுல இருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி. அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன் இதுவும் வரும் ஆக்சுவலா. ஆப்ஷன் வந்து 1, 3 and 4. செகண்ட் மட்டும் வராது. செகண்ட் வராதுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஆக்சுவலா. ஏன்னா செகண்ட் வராதுன்னு தெரிஞ்சாலே ஆப்ஷன்ஸ், மற்ற ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இன் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒன்ஸ் பிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொசீஜரல் பார்ட் வந்துடும். ப்ரொசீஜரல் பார்ட்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானா யாரு, அவரோட அத்தாரிட்டிஸ் என்ன, எல்லா ஆர்டிகிளையும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி கவர்னர், லெப்டினன்ட் கவர்னர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், அஸ் வெல் அஸ் யூனியன் டெரிட்டரி சீஃப் மினிஸ்டர், இந்த மாதிரி கம்பேரிசன்ல பார்த்து என்னென்ன ஆர்டிகிள் எதுக்கு தேவைன்றது மட்டும் இன் ப்ரொசீஜரா பார்த்தா போதும். Thank you very much, friends.